வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவிற்கு சுதந்திரம் தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஷ் சந்திப்பில் நிறைவேற்றியது. ஆன்சர், வார்தா சந்திப்பில் நிறைவேற்றியது. செகண்ட் ஒன், சுதேசி நீராவி போக்குவரத்து நிறுவனத்தின் எஸ்எஸ் காலியோ என்ற கப்பல் ஆங்கிலேய நிறுவனத்திற்கு விற்கப்பட்டது. தேர்ட் ஒன், அகாலி இயக்கம் டேஷின் மறு உருவாக செயல்பட்டது. ஆன்சர், சிங் சபா இயக்கம். அகாலி இயக்கம் சிங் சபா இயக்கத்தின் மறு உருவாக செயல்பட்டது. ஃபோர்த் ஒன், சொந்த கணக்கு தொழிலாளர்கள் நிகழ்வுகள் சுய சுரண்டல் என குறிப்பிடப்படுகிறது. சொந்த கணக்கு தொழிலாளர்கள் நிகழ்வுகள் சுய சுரண்டல் என குறிப்பிடப்படுகிறது. தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர். தனது கவிதை தனித்திறமையினால் வங்காள இலக்கியத்திற்கு புதிய வடிவம் சேர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர். நீண்ட காலமாக இங்கிலாந்தில் உள்ள இந்திய செயலருக்கு இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் செலுத்தி வரப்பட்டது. எப்போது அது நிறுத்தப்பட்டது? 1919. 1919 நிறுத்தப்பட்டது. குரானின் மீதான விளக்க உரை என்ற நூலின் ஆசிரியர் சர் சையது அகமது கான். குரானின் மீதான விளக்க உரை சர் சையது அகமது கான். 1806 வேலூரில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்தது. அதை குறிப்பிடுக. ஆன்சர், வேலூர் கலகம். மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் தொகுத்து வெளியிட்டவர் வே. ராமலிங்கம். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் மருது பாண்டியன். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர் மருது பாண்டியன். 1841 ஆண்டு தென்னார்காடு பகுதியில் ஏற்பட்ட புரட்சிக்கான காரணம் வரி விதித்ததற்காக. ஷீகன் பால்கின் சிறப்பான தமிழ் மொழி பெயர்ப்பு பழைய மற்றும் புதிய ஏற்பாடு. பழைய மற்றும் புதிய ஏற்பாடு. 1898 ஆண்டு மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர் வீரசலிங்கம் பந்தலு. வீரசலிங்கம் பந்தலு. 1911 வருடம் ஜூன் மாதம் 11 மாவட்ட ஆட்சியர் ஆஷ் தனது துரதிர்ஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலிருந்து கொடைக்கானலுக்கு மேற்கொண்டார். திருநெல்வேலியிலிருந்து கொடைக்கானலுக்கு மேற்கொண்டார். 1920 தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் ஏ. சுப்பராயலு ரெட்டியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார். சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது களஞ்சு. பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்குமிடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் ஹர்பல் மார்க்கம் என அழைக்கப்பட்டது. திருவள்ளுவர் நமது குடும்ப வாழ்க்கையின் முக்கியமான கொள்கையாக வலியுறுத்துவது அன்பு. திராவிட நாடு என்ற வார இதழை வெளியிட்டவர் சி.என். அண்ணாதுரை. விவேகபானு என்ற தமிழ் மாத இதழின் பதிப்பாசிரியர் வ.உ. சிதம்பரம். சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு 60 நாழிகைகள் இருந்தன. சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக ஏறு தழுவுதலை கருதினர். தமிழக அரசால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி +1 +2 மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டு வரும் வருடம் 2011 ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது.
இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 2வது இடத்தில் உள்ளது. விரிவாக்கம் செய். TIIC தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் லிமிடெட். சட்டப்பிரிவு மாநில ஆளுநரின் சிறப்புரிமைகளை அளிக்கிறது. மாநில ஆளுநருக்கு சிறப்புரிமை அளிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 361 படி. அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். உதான் திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் மாநிலத்தின் நகரங்களை விமான போக்குவரத்து மூலம் இணைப்பது. 2017-18 ஆண்டில் தமிழகத்தின் உற்பத்தி திறன் அளவு தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ள பயிர்கள் சோளம், கம்பு, வேர்க்கடலை மற்றும் பருத்தி. திட்டக்குழுவின் குறைந்தளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் ஆரம்ப கல்வி. தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக ரூபாய் 550 ஓய்வூதியமாக நெசவாளர் உயிரிழந்த நாளிலிருந்து 10 ஆண்டுகள் மட்டும் வழங்கப்படுகிறது. 2013-14 ஆண்டில் இந்தியாவில் இன்டர்நெட் பயன்படுத்துபவரில் தமிழ்நாட்டில் 9.9% பங்கு. ஒற்றை ஜோடி மரபணுக்கள் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட குணாதிசயங்களை உருவாக்குதலை பிளியோட்ரோபிசம் என்று அழைக்கப்படுகிறது. பிளியோட்ரோபிசம் என்று அழைக்கப்படுகிறது. தாவரங்களில் பூக்களின் உற்பத்தியை தூண்டும் வேதிப்பொருள் ஃப்ளாரிஜன். தாவரங்களில் பூக்களின் உற்பத்தியை தூண்டுவது ஃப்ளாரிஜன். இது ஒரு வேதிப்பொருள். CITES என்ற நிறுவனத்தின் செயல்பாடு எது? ஆன்சர், அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களின் வியாபாரங்களை தடை செய்வது. அழியும் நிலையிலுள்ள உயிரினங்களின் வியாபாரங்களை தடை செய்வது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எந்த மரம் மிகவும் உயரமானது? ஆன்சர் டி, செக்கேயா. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் புரோமின். சூப்பர் ஆக்சைடுகளில் டேஷ் உள்ளது? ஆன்சர் டி, ஆக்சிஜன் அயனி உள்ளது. பாகுத்தன்மை என்பது ஒரு பெயர்ச்சி நிகழ்வு. இதில் உந்தம் இடம்பெயர்கிறது. உந்தம் இடம்பெயர்கிறது. குவிலென்ஸின் திறன் 3 டயாப்டர் மற்றும் குழிலென்ஸின் திறன் 2 டயாப்டர். 2 டயாப்டர் இணைக்கப்படுகிறது. அதனுடைய திறன் இணைத்த பின்பு எவ்வாறு இருக்கும்? குவிலென்ஸின் திறன் 1 டயாப்டர். குவிலென்ஸின் திறன் 1 டயாப்டர். கீழ்கண்டவற்றுள் எது ஹைஸ்லாபியட்டா பகுதிகளில் கண்டறியப்பட்ட உலகின் மிகச்சிறிய பச்சோந்தி வகை? ஆன்சர், புருக்கேஷியா நேனா. புருக்கேஷியா நேனா. 2022 ஆண்டிற்கான டிஜிட்டல் வேலை திட்டத்தை இந்தியா ஏசியான் கூட்டமைப்புடன் இணைந்து ஏற்றுக்கொண்டது. பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்திலிருந்து ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு ரூபாய் 5 லட்சம் ஒரு ஆண்டுக்கு சுகாதார காப்பீடு ஒரு குடும்பத்திற்கு 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை பராமரிப்பு மருத்துவமனைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம். குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பின்வரும் திட்டங்கள் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆன்சர், ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முகமது யூசப் கான் தொழில் ரீதியாக இவ்வாறு அறியப்படுகிறார். ஆன்சர், திலீப் குமார்.
27 டிசம்பர் 1911 தேசிய கீதம் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸின் கல்கத்தா அமர்வில் பாடப்பட்டது. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நாடுகளில் எது பிட்காயினை சட்டப்பூர்வ டெண்டராக அங்கீகரிக்கும் சட்டத்தை இயற்றியது? ஆன்சர் கியூபா. வார்லி பழங்குடி இனத்தவர்கள் கீழ்க்கண்ட எந்த இந்திய மாநிலத்தில் காணப்படுகிறார்கள்? ஆன்சர் மகாராஷ்டிரா. உலக சுகாதார அமைப்பின் கருத்தின் அடிப்படையில் இந்திய மக்கட்தொகையில் எத்தனை சதவீதத்தினர் சுத்தமான குடிநீர் பெறவில்லை? ஆன்சர் 22%. பின்வருவனவற்றில் எது இந்தியாவின் முதலாவது 6 வழி அதிவேக விரைவு பாதையாகும்? ஆன்சர் மும்பை டு புனே விரைவு பாதை. இந்தியாவில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அமைந்துள்ள இடம் நியூடெல்லி. பின்வரும் மலைகளை அவைகளின் மலைத்தொடர்களுடன் பொருத்துக. கஞ்சன்ஜங்கா, காரகோரம், பட்காய், காரோகாஷி, விந்தியம், ஆரவல்லி, மகாபலீஸ்வரர் மேற்கு தொடர்ச்சி மலை. மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் போன்றவைகளின் மீது ஒரு சார்பாக இருப்பதை தடை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு 15வது சட்டப்பிரிவு. எந்த தமிழறிஞர் மர வழிபாட்டினையும் பாம்பு வழிபாட்டினையும் ஒப்பாய்வு செய்தார்? ஜி. சுப்பிரமணியன். கீழே தரப்பட்டுள்ள எந்த மாநிலத்தில் ஜஜ்மானிய முறை வழக்கத்தில் இருக்கவில்லை? ஆன்சர் கேரளா. இடைக்கால தென்னிந்தியாவில் கிராமத்தின் கைவினைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆயக்காரர். கீழ்கண்ட கூற்றுகளில் மெஹருன்னிஷாவை பற்றியதில் எது சரியான கூற்று? ஆன்சர் கூற்று 2, 3 சரியானது. கீழ்காணுகின்ற தளபதிகளில் மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் யார்? அப்ஷல் கான். மராத்திய அரசர் சிவாஜியால் கொல்லப்பட்டவர் அப்ஷல் கான். குப்தர் பேரரசர் 2ஆம் சந்திரகுப்தனின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாகியான் எந்த வருடத்தில் வருகை புரிந்தார்? கிபி 401, 410. சிந்து சமவெளி கட்டிடக்கலை குறித்து சரியான கூற்று எது? ஆன்சர் கூற்று 4 மட்டும் தவறானது. தகவலறியும் உரிமைச் சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. மிசா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1971. மிசா சட்டம் 1971. உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65 வருடங்கள். இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல என கூறியவர் கே.பி. முகர்ஜி. கே.பி. முகர்ஜி. இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல என்று கூறியவர் கே.பி. முகர்ஜி. குடியரசுத் தலைவர் அவசர கால பிரகடனம் செய்யும் முன்பு அதனை பாராளுமன்றம் முன்பாக வைக்க வேண்டும். ராஜ்யசபையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர். 44ஆம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை சொத்துரிமை, மதசார்பின்மை மற்றும் மக்களாட்சி ஆகியவை அரசின் 2 தூண்கள் என்று கூறியவர் இந்திரா காந்தி. இந்திய சூழலில் வறுமை பற்றிய இயல்புகள் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1, 2, 3 மற்றும் 4 சரியானது. பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம்
2000ஆம் வருடம். பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்டது 2000ஆம் வருடம். ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா இதோடு தொடர்புடையது. ஆன்சர் நகர்ப்புறம். ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கர் யோஜனா நகர்ப்புறத்துடன் தொடர்புடையது. அடுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. குழு இந்திய அரசியலமைப்பின் சரத்து. யுபிஎஸ்சி சரத்து 315. திட்டக்குழு சரத்து 39. நிதிக்குழு சரத்து 280. தேர்தல் ஆணையம் சரத்து 324. கீழ்கண்டவற்றுள் நிதிக் கொள்கையின் கருவிகள் யாவை? ஆன்சர் 2, 3 மற்றும் 4. பொதுச்செலவு, வரி விதிப்பு, பொதுக்கடன். இந்திய கட்டமைப்பை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனக் குழு இந்தியாவில் எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1/1/2015. அடுத்து பட்டியல் 1 மற்றும் 2ஐ பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. 5ஆண்டு திட்டம் அதன் இயல்பு. ஆன்சர் 4132. தேங்க்யூ.